போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படலாம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். மாறாக தானியேலை போல ஆண்டவரை நோக்கி தினமும் நீ ஜெபிக்கின்ற பொழுது, தினமும் 3 வேளை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் உனக்குண்டான பிரச்சனைகள், உனக்குண்டான வேதனைகள், குறிப்பாக உனக்குண்டான கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புது வாழ்வை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உன்னை அநேக சேதப்படுத்தி விடலாம், அல்லது உன்னுடைய சொத்துக்களை பறித்துக் கொள்ளலாம் என்று கூட திட்டம் போடலாம். ஆனால் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர்கள் உனக்கு சேதத்தை உண்டு பண்ணாமல் அவர்கள் உன் பக்கமாய் உன்னோடு கூட சமாதானம் பண்ணுகிற ஒரு நிலைப்பாட்டை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார்.